குடும்பம் மான மரியாதை கெடுத்து போட்ட பரதேசி பையல எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்டா. டேய், அவன் மனசுல எத்தனை ரணம் இருந்தா எங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த பரதேசி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளணும்டா. என்னமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியல சாமி. அவன் என் கூட்டு புள்ள மாதிரி சந்தோஷமா தான் இருந்தா. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. என் பையன் தான் நானும் தெரியலையே. கண்டவங்களையும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு திரியறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு நாள்ல அழுது முடிச்சிடலாம். கொஞ்சம் மான மரியாதையாவது மிச்சமா. நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். இப்படி அவசரப்பட்டுட்டாங்களேங்க. சந்தோஷமா இருப்பாங்க. நான் சசியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சியே, என்ன ஆச்சுன்னு பாத்தியா? உன் வேதனை புரியுது. இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காத. அம்மா வர சொன்னாங்கன்னு அக்கா கிட்ட சொன்னப்ப அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவ சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கல. விஷம் குடிக்கிற அளவுக்கு என்ன வேதனை தான் தெரியல. அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான். பேசியிருந்தா எல்லாமே சரியா இருக்கும். 2 பேருமே அவசரப்பட்டுட்டாங்க. என்கிட்ட கூட எதையும் சொல்லணும்னு என் அக்காக்கு தோணல. அவ கல்யாணம் பண்ணதையும் சொல்லல, சாக போறதையும் சொல்லல. நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்பா இருக்கு கதிர். நீ மனசை போட்டு குழப்பிக்காத போங்கோத. மில்ல எல்லாம் நல்லா தான் வச்சிருக்கீங்க. சரி. ஆனா பேப்பர் ஒர்க் எதுவும் சரியில்லையே. பழைய காலம் மாதிரியே உங்க முதலாளி இன்னும் மில்ல நடத்திட்டு இருக்காரு. நிறைய மாறணும். ஆமா, காட்டன் வாங்கினதுல நிறைய டபுள் என்ட்ரி இருக்கு. சரி. ஸ்டோர்ஸ் இன்வென்ட்ரி எதுவும் சரியா இல்ல. பழைய ஆடிட்டர் என்ன பண்ணாருன்னே தெரியல. முதலாளி ரொம்ப யதார்த்தமானவருங்க. யார் எதை சொன்னாலும் நம்பிக்குவாருங்க. நீங்க தான் புதுசா வந்திருக்கிறீங்க. முதலாளி கிட்ட போய் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இன்னும் வேலையாளர்களே நம்பிட்டு இருக்காரு உங்க முதலாளி. தொலைநோக்கு பார்வையோட மில்ல மாடர்னைஸ் பண்ண வேணாமா? வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்பத்தை மாற்றணும். அப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆமாங்க சார். முதல்ல ஐஎஸ்ஓ சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரி, பார்க்கலாம். நாளையிலிருந்து ஐஎஸ்ஓ ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு முதல்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம். லேடிஸ் இன்சார்ஜா உன்னத்தான் போட்டிருக்கிறேன். சரியா? மேனேஜர் கிட்ட உன்னைய பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். சரி. தோழர்களே, இப்பொழுதெல்லாம் நம்முடைய தொழிற்சாலைகளிலே ISO 9000 என்று சிலவற்றை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முதலாளிகள். ISO 9000 என்பது என்ன? நம் முதலாளிகளும் பன்னாட்டு முதலாளிகளும் இணைந்து கொண்டு திட்டமிட்டு
நவீன முறையிலே சுரண்டி கொண்டு இருப்பதுதான் இந்த ISO 9000 என்பது. இங்க இருக்கின்ற இந்த சுப்பனுக்கும் குப்பனுக்கும் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லித் தருகின்ற அதிகாரத்தை இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு கொடுத்தவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தோழர்களே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது, என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஏப்பா கிட்டு வா 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 கிட்டு வா. மன்ற தலைவர் ஐட்டம் கிட்டு எங்களால கண்டிக்கவே நீங்க சார். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் இந்த வருஷம் டூர் போறத பத்தி பேச வர சொன்னேன். சரிங்க. பாதி வேதிக்கு மேல வேற பணம் கட்டியாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வருஷம் போனஸ் வேற இழுவையில் இருக்குது. அதுல ஏதாவது பிரச்சனை சார்? ஒன்னும் இல்லப்பா, இந்த சமயத்துல எல்லாம் டூர் போக இஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. அதான் உன்னை கேட்டு முடிவெடுக்கலாம்னு உன்னை வர சொன்னேன். சார் போனஸ் பிரச்சனை பாட்டு அது பாட்டு இருக்கட்டும் சார். பாவம் 6 மாசமா பிளான் பண்ண டூருங்க சார். இது 2 நாள் தானுங்க, எல்லாரும் சும்மா ஜாலியா போயிட்டு வரட்டு. ரோஜா மலையே ரோஜா மலையே மலைகளுக்கெல்லாம் ராஜா மலையே. ஓ பூவை சுற்றும் வண்டாக அங்கும் இங்கும் அலைகின்றோம், ரெக்கை கொண்ட காற்றாக அங்கும் இங்கும் திரிகின்றோம். உடலோ பூவாகுது, உயிரோ தேனாகுது. ரோஜா மலையே ரோஜா மலையே மலைகளுக்கெல்லாம் ராஜா மலையே. மண்ணிலே விண்ணிலே இன்பம் கொட்டி கிடக்கு, கண்ணிலே கண்ணிலே கண்ணீர் துளி எதுக்கு? இன்பமோ துன்பமோ உனக்குள்ள இருக்கு, வா. நல்லதை கண்டு நீ கழிப்பது எதுக்கு? கெட்டதை கண்டு நீ துடிப்பது எதுக்கு? நல்லதோ கெட்டதோ அனுபவம் இருக்கு, வா. பயணம் போகும் வாழ்க்கையில் நீ பாரம் சுமந்தா போகணும், சொத்து சோகோ ரெண்டையும் நீ பகிர்ந்தே தானே வாழணும். உடலோ பூவாகுது, உயிரோ தேனாகுது. ரோஜா மலையே ரோஜா மலையே மலைகளுக்கெல்லாம் ராஜா மலையே. என்ன கிட்டு இந்த வருஷம் போனஸ் என்ன பண்ண போற? போன வருஷம் கொடுத்த போனஸுக்கு ஃபேனு மிக்சி கிரைண்டர்னு வாங்கி போட்டேன். இந்த வருஷம் வீடு கட்ட நல்லா வாங்கலான்னு இருக்கேன். நீ என்ன பண்ண போற? கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட கேட்குறீங்களா? போனஸ் கவர் பிரியாம வந்துடணும்னு சொல்லிட்டா, அவ பேச்ச தட்ட முடியுமா? நகையா வாங்க போறான்னு நினைக்கிறேன். குடும்பஸ்தர் போல இருக்க, நல்ல விஷயம்தான். நீயே பாரியா, இந்த மில்லி எந்த லட்சத்துல போயிட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும். இதுல நான் மனசு வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த தடவை அவங்க கொஞ்சம் சூடாவாங்க போல தெரியுது. தலைவரே, சும்மா சூடாகி ஒரு பிரயோஜனம் இல்லை. போன வருஷம் நம்ம மில்லு நல்லா போனப்போ நல்லா போனஸ் வாங்கினீங்களா இல்லையா? அதையும் மீறி இந்த வருஷமும் அதே போனஸ் வேணும்னு கேட்டுட்டு அடம் பிடிச்சிங்கன்னா மில்லை மூடுறத தவிர வேற வழியே இல்லை. இங்கே நிலைமை இதுதான், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு தூரம் பேசும்போது நான் என்ன பேச முடியும்? நீங்க சொன்ன மாதிரி 1 மாச சம்பளத்தை போனஸா கொடுத்துருங்க. நான் தொழிலாளிகள் கிட்ட இத பத்தி பேசி சமாதானப்படுத்துறேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டது நீங்க ஒத்துக்கணும். வருஷம் உங்களுக்கு நான் தான் பேசிட்டு வரேன். இந்த வருஷம் மட்டும் என்ன வந்துச்சு? மில்லு இப்ப இருக்கிற நிலைமைய நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏரியாவுல எத்தனை மில்ல இழுத்து பூட்டிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஐயா, மோசமா பரவாயில்ல, எதுக்கு உதாரணம் சொல்றீங்க? நம்ம மில்லு தான் நல்லா போயிட்டு இருக்குல்ல. எங்க போயிட்டு இருக்கு? ஏதோ 30 வருஷ பாரம்பரிய மில்லுங்கிறதுனால முதலாளி பல்ல கடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க எங்களுக்காக பேசுறீங்களா இல்ல முதலாளிக்காக பேசுறீங்களா? சும்மா வார்த்தையை விடாம உட்காரு. நல்ல போனஸ் வாங்கி கொடுத்தப்பெல்லாம் எனக்கு என்ன கிரீடமா வாங்கி கொடுத்தீங்க? வாய்க்கு வந்தா எதை வேணாலும் பேசிக்கிறதா? ஐயா, சும்மா பழசியே பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லைங்க.
இவ்வளவு கம்மியா போனஸ் வாங்குறதுக்காகவா வருஷம் பூரா பஞ்சு பிடிக்கிட்டு இருக்கிறோம்? அம்மா, உங்க ஆதங்கம் புரியுது. முதலாளி மில்லு நஷ்டத்துல ஓடுதுன்னு சொல்லும் போது நான் என்னமா பண்ண முடியும்? ஐயா என்கிட்ட கொடுங்க, இதோட பெரிய நஷ்ட கணக்கா காட்டுறேன். ஏய், அனாவசியமா பேசாதீங்கப்பா. சரியா, நான் பண்ணது தப்புன்னா நீங்களே முதலாளி கிட்ட போய் பேசிக்கீங்க. நான் எதுக்கு நடுவுல? நாங்க பேசுறது எங்களுக்கு தெரியும். நீங்க எதுக்கு முதலாளி கிட்ட எங்களை அரவிச்சு வந்தீங்க? கிட்டு வார்த்தையை அளந்து பேசுறா. உங்க அப்பா கிட்ட போய் கேளு, என்ன பத்தி சொல்லுவாரு. எங்க அப்பா காலத்துல உங்க பேச்ச கேட்டு கேட்டுதான் நாங்களா இப்படி இருக்கோம். எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. தேவையில்லாம பேசாதப்பா. என்ன சொல்லுமா அதை மட்டும் சொல்லு. தலைவரே உட்காருங்க. என்ன சொல்றது? நமக்கு தலைவர் வேண்டாம், இந்த சங்கமும் வேண்டாம். என்ன கிட்ட இப்படி சொல்லிட்ட? ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா ஐயா நில்லுங்கய்யா. எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. ஐயா ஐயா கோச்சுக்காதீங்க, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. நான் கோவிச்சு என்னாக போகுது? எல்லாம் பட்டாதான் புத்தி வருது. நம்ம எல்லாரும் ஒரு சங்கம் ஆரம்பிக்க போறோம். இவரை விட்டா வேற தலைவர் இல்ல. என்ன போன வருஷம் வாங்கின போனஸ் தான் இந்த வருஷம் வாங்குறோம். வருஷம் பூரா உழைச்சாலும் மிச்சமா வருது நமக்கு இந்த போனஸ் மட்டும் தான். நம்ம யாரும் இதை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து சாதிக்கணும். நாசமா போனவனுங்க வருஷம் பூரா பாடுபட்டாலும் போனஸ் கொடுக்கறதுக்கு யோசனை பண்றானுங்க. நாம பஞ்சு புடுங்கறதே இந்த போனஸ் பணத்தை நம்பிதான். வருஷம் ஒரு பாரின் கார்ல வந்து இறங்குவாங்களாம். நமக்கு போனஸ் கொடுக்க மட்டும் இவங்க கிட்ட பணம் இருக்காதான். கிட்டு சொல்றதா சரிங்கிற, இது எப்படி விட்டுறக்கூடாது. மில்லுல போனஸ் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க தோழர். புதுசா ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். நீங்க கவலையே படாதீங்க. நம்ம மில்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? மொத்தம் 300 பேர் தோழர். அப்படின்னா அவங்க கிட்ட வருட சந்தா வாங்கிடுங்க. நிச்சயம் தோழர். வாங்கிட்டு மெம்பர்ஷிப் ஆக்கிடுங்க. சரிங்க தோழர். அதோட ஒரு கொடி கம்பத்தையும் ரெடி பண்ணிடுங்க. My dear comrade, Comrade P.S. Barani, Comrade Kittu. First of all, I would like to give a revolutionary welcome to all of you. I am very happy to inaugurate our trade union here on this day. என்னங்க முதலாளி, பிரச்சனை இவ்வளவு சீரியஸா போய்கிட்டு இருக்கு? சிரிக்கிறீங்க. பசங்க பார்த்தாங்க, நீ போனஸ் வாங்கி தர மாட்டேன்னு தெரிஞ்ச உடனே யாரு போனஸ் வாங்கி தருவாங்கன்னு நம்பினாங்களோ பசங்க அவங்க பின்னாடி போயிட்டாங்க. நம்ம பசங்க தானே, எங்க போவாங்க? கடைசியில எங்கிட்ட தானே வந்தாகணும். மில்லு போனஸ் பிரச்சனை இன்னும் முடியற மாதிரி தெரியல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நல்ல காரியம் பேச வந்திருக்கிறேங்க. வாங்க 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 வர்றோம். என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? மனசுல இருக்கிற சொன்னா தானே தெரியும். இப்படி திடுதுப்புன்னு கேட்டு போட்டீங்க. நீங்க பெரிய இடமுங்க. உங்க வசதிக்கு பண்ற மாதிரி எங்களுக்கு சூழ்நிலை இல்லைங்க. இது பாருங்கம்மா, என்ற மகன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு